இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் கொலை பசியில் இருந்தாங்க. பையனுக்கும் பசி. சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கூட்டுக்கு எதுனா இருக்கான்னு பார்த்தேன். வெறும் சோறு, அதுக்கப்புறம் ரசம், ஆ வேற என்ன இருக்குன்னு பார்த்தேன். எதுவும் இல்ல. அடுத்து முட்டை தான் பொரிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ வந்து இருக்கிற முட்டைய வந்து ஒரு முட்டைய பொரிச்சு நானு, என் பையன் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் கடையிலேருந்து. கடையில வந்து நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வந்து முட்டை பொரிக்கும்போதே எனக்கு முட்டை வேணும், முட்டை வேணும்னு சொல்லி கேட்டான். அது இல்லாம கொஞ்சம் லைட்டா பெப்பர் தூக்கலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி அவனுக்கோசம் நல்லா பெப்பர் தூக்கலா போட்டு எடுத்துட்டு போய் வச்சாச்சு. சரி சாப்பிடலாமான்னு கேட்டோம். பசிக்குதுப்பா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு சீக்கிரமா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கும் ஊட்டி விட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து அட்டை போடலான்னு சொல்லிட்டு புக்கு எடுத்துகிட்டு போனேன். புக்கு தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டு. அந்த அட்டை போடுறதுக்குள்ளே குறுக்கு வேலை சரியான வழி எடுத்துருச்சுங்க. அட்டை போடலான்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இன்னும் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் பையன் வந்து நானும் வந்து போடுறேன்ப்பா, நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ இரு, நானே போட்டு எல்லாம் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டாப்லரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் வந்து கொடுத்தான். பின்னு ஸ்டாப்லர் எல்லாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டேன் நான். அதாவது வந்து இவங்க கொடுத்த அட்டை வந்து கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோல் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணி கட் பண்ணி ஒரு இது பண்ணி நம்ம பின் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சுலபமாக ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வந்து அட்டையை கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன் நான். போட்டு முடித்தோடனே குறுக்கு சரியான வலி, பயங்கரமான பேக் பெயின் ஆயிடுச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு சரி அடுத்து வீட்டுக்கு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்த்தோம். அட்டை போட்டுமே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மீதியை வந்து என் பொண்ணோட இதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்மாலாக ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். கடையில் போய் குடிச்சிக்கலான்னு. அதுக்கப்புறம் என் பையன் வேறு அட்டை போட்டதில் ஒரே சந்தோஷமாயிட்டான்.